ஹாய் அண்ட் ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு கொரியன் மூவியை தான் பார்க்க போகிறோம். இந்த மூவி பார்த்துட்டு என் கண்ணெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மூவியோட கிளைமேக்ஸை பார்த்தா கண்ணே கலங்கிடும். இந்த மூவிக்கான பிளாட்டை சொல்லணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்கே போயிடலாம். இந்த மூவியோட நேம் ஆன் யோர் வெட்டிங் டே 2018 ரிலீஸ் ஆகியிருக்கு. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓப்பனிங் சீன்லயே நம்ம ஹீரோவான யூனை தான் காமிக்கிறாங்க. ரக்பி விளையாடிட்டு இருக்காங்க. அதுல அந்தர் பல்ட்டிலாம் அடிச்சு ஆப்போசிட் டீமை தோக்கடிச்சு இவங்க ஜெயிச்சிடுறாங்க. இதெல்லாமே ஃபிளாஷ்பேக் சீன் தான். இப்போ ப்ரெசென்ட்டை காமிக்கிறாங்க. ப்ரெசென்ட்ல ஹீரோவான யூன் வந்துட்டு பிடி டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஹை ஸ்கூல்ல. யூன் அவங்க கேபினுக்கு போக அங்க இன்விடேஷன் இருக்கு. என்னன்னா இவங்களோட ஃபர்ஸ்ட் லவோட மேரேஜ் இன்விடேஷன் தான். இப்போதான் முன்னாடி என்ன நடந்ததுன்றத நினைச்சு பாக்குறாங்க. யூன் ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. படிப்பை தவிர அடி உத இது மாதிரி தான் வருமே. இதனால டீச்சர் கிட்ட பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கு. அந்த டைமுக்கு தான் வந்து ஹீரோயின் என்ட்ரி. இவங்களோட நேம் வந்து சியங். வேற ஒரு ஸ்கூல்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காங்க. சியங்க யூன் பார்த்ததும் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ன்ற மாதிரி அடி வாங்கிறது கூட தெரியாம சிரிச்சுக்கிட்டே வச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா சியங்லாம் கண்டுக்காத மாதிரி போயிட்டு இருக்காங்க. நியூவா ஸ்கூல்ல ஜாயின் பண்ணியிருக்காங்களே, இதனால ஃபோட்டோ எடுத்து குரூப்ல ஷேர் பண்ணி இவ கியூட்டா இருக்கா அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்க அந்த ஸ்கூலோட டான் வராங்க. என்ன பேபி அவுட்டிங் வரியா அப்படின்னு கேட்க சிஎங்லாம் தம்ஸ் அப்ப காமிக்கிறாங்க. அடே, நானே ஒரு டான், இவளை கரெக்ட் பண்றது ரொம்ப டஃபா இருக்கும் போலயே அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர்லாம் நியூ ஸ்டூடெண்ட்ன்றதுனால வெறுப்பேத்தணும்னு சொல்லி ஸ்டிக்கி நோட்ஸ்லாம் பின்னாடி ஓட்டிட்டு இருக்காங்க. அதை வந்து இவன் தான் ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. சிஎங்லாம் அப்பப்பா என்னால இங்க இருக்க முடியாது, சரிவா வெளியில போலாம் அப்படின்னு சொல்லி யூனை கண்ணடிக்க ஸ்கூல் செவர்ல எகிரி குதிச்சு சாப்பிடுறதுக்காக வந்திருக்காங்க யூனும் சியங்கும். நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா திரும்பவும் வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சியங் யூனை தேட யூன் பாத்தீங்கன்னா ஒருத்தவனை புரட்டி புரட்டி அடிச்சிட்டு இருக்காங்க. இதனால இவனை கூட்டா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி சியங்கே நம்மளே செவர எகிரி குதிச்சிடலாம் அப்படின்னு போகும்பொழுது கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுவாங்க. அப்போ யூன் கரெக்டா புடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் வெளியில வந்து இவங்க சாப்பிட்ட வர அங்கதான் டான் பசங்களுமே இருப்பாங்க. நான் வந்து இதுக்கப்புறம் சண்டையே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி யூன் வந்து சிஎங்க்கு ப்ராமிஸ் பண்ணிடுவாங்க. அந்த டான் வந்து சிஎங் கிட்ட பேச வரும்பொழுது நானும் யூனும் டேட் பண்ணிட்டு இருக்கோம், எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போகும்பொழுது இந்த டான்க்கெல்லாம் யூனை நினைச்சு பயங்கர கோவமா இருக்கும். நெக்ஸ்ட் டே சிஎங்கும் யூனும் சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது வேணும்ட்டே அந்த டான் வந்து மில்கெல்லாம் தூக்கி அடிப்பாங்க. இருந்தாலுமே யூன் கோவப்படாம தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை நினைச்சு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க சிஎங். எப்பயும் போல நெக்ஸ்ட் டேவும் கட் அடிச்சுட்டு அந்த கடைக்கு போகலான்னு போக அந்த கடை வந்து க்ளோஸ்ல இருக்கும். ஸோ இதனால வேற கடையில உட்காந்துட்டு இருக்கும் பொழுது உங்களோட டீச்சர் பார்த்துட்டாங்க. அவங்கள பார்த்ததும் சிஎங்கும் யூனும் மழையிலே நனைஞ்சிட்டு பயங்கரமா ஓடி ஒரு இடத்துல ஒளிஞ்சிடுறாங்க. டீச்சர் கிட்ட இருந்தும் தப்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா யூனோட வீட்டுக்கு சிஎங் கூப்பிட்டுட்டு போறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க இவங்களுக்கு மதர்ஸ் டே அப்போதான் பர்த்டேன்றது ஹீரோக்கு தெரிய வருது. இதுக்கப்புறமா சிஎங்க வீட்டில் கூப்பிட்டுட்டு போய் விடலான்னு சொல்லிட்டு சைக்கிளில் கூப்பிட்டுட்டு போறாங்க. அந்த டைம்ல வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு சாங்கை பத்தி பாடுறாங்க. அதை வந்து யூன்மே நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் டானுக்கும் யூனுக்கும் பயங்கரமா சண்டை வருது. இதுல வந்துட்டு யூன் வந்து டானை அடிக்கவே இல்லை. இதனால யூனுக்கு தான் அடிபட்டு இருந்திருக்கும். இதுக்கப்புறமா யூனும் சிஎங்கும் ஜூஸ் கடைக்கு போறாங்க. அங்க போயிட்டு சிஎங் கண்ணை மூடிட்டே முன்னாடி வர நம்மள கிஸ் தான் பண்ண போறாளோ அப்படின்னு சொல்லிட்டு யூனும் கண்ணை மூடிக்கிட்டே முன்னாடி போக கடைசியில பார்த்தா சிஎங் வந்துட்டு ஜூஸ் குடிக்க தான் முன்னாடி வந்திருக்காங்க. ஒரே எம்பாரசிங்கா ஆயிடுது யூனுக்கு. யூனும் சிஎங்கும் ரோட்ல போயிட்டு இருக்கும் பொழுது அங்க ஒரு ட்ரக் கிராஸ் ஆகுது. அதை வந்து சிஎங் பார்த்ததும் பயப்படுறாங்க. ஆனா ஏன்றது தெரியல. அந்த ட்ரக்கை பார்த்ததுல இருந்து சிஎங் வந்து மூட் அவுட்ல தான் இருக்காங்க. யூன் கிட்ட கூட பேச மாட்டேங்கிறாங்க. இதுல மூட மாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி சிஎங் பாட்டு பாடி இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த பாட்டை வந்து ஸ்கூலுக்கே கேட்குற மாதிரி அந்த மைக் இருக்கும் இல்லையா, அங்கே போயிட்டு ஃப்ரெண்டோட ஹெல்ப்பால் பாடிட்டு இருக்காங்க. இதனால சிஎங் வந்து பயங்கர ஹாப்பி ஆகுறாங்க. இதுக்கப்புறமா வழக்கம் போல ஸ்கூலை கட்டடிச்சு செவரெல்லாம் எகிரி குதிச்சு பீச்சுக்கு போகிறாங்க. இப்போதான் இவங்க ரெண்டு பேரோட ஃபர்ஸ்ட் கிஸ்மே நடக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளாவே சிஎங் வந்து யூன் கிட்ட பேசுறதே இல்லை, கால் பண்ணாலும் அட்டன் பண்றது இல்லை. இதனால யூன் சிஎங் வீட்டுக்கே போறாங்க. வீட்டுக்கிட்ட போகும்பொழுது அந்த பிளாக் கலர் ட்ரக் இருக்கு. அதே நேரத்தில் ஒருத்தவங்க ட்ரிங்க் பண்ணிட்டு தள்ளாடிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து சிஎங்கோட அப்பா.
யூனை பார்த்ததும் சியங் இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி பதட்டப்பட்டு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட வீட்டு கண்ணாடிலாம் உடஞ்சிருக்கு. சியங் வருவான்னு சொல்லிட்டு யூன் வெயிட் பண்ணிட்டு இருக்க. யூனுக்கு வந்து சியங் கிட்ட இருந்து கால் வந்துட்டு இருக்கு. என்னன்னா, நேத்திக்கு எங்க வீட்டுல இருந்தாங்கல்ல, அவங்கதான் என்னோட அப்பா. அவங்களுக்கு தெரியாம தான் இந்த ஊருக்கு வந்து இப்படி இருந்தோம். பட் இங்கேயுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் வேற ஊருக்கு போகிறோம். இதுக்கப்புறம் உன்னை என்னால் பார்க்க முடியாது, இருந்தாலும் உன்னை என்னால் மறக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டு போகிறாங்க. இதனால யூன் வந்து பஸ் ஸ்டாப்க்கே ஓடி போயிட்டு பார்க்குறாங்க. ஆனால் அதுக்குள்ள பஸ் கிளம்பிடுச்சு. எங்கேயே போயிட்டா, இதுக்கப்புறம் எதுக்கு படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு காலேஜ்க்கு போகாமல் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ யூனோட ஃப்ரெண்டு வந்துட்டு நான் சியோல் காலேஜ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேம்ப்ளெட்ஸை கொடுப்பாங்க. அதில் பார்த்தா சிஎங் உட்காந்து படிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதனால சிஎங் இங்கே தான் படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சிஎல் யூனிவர்சிட்டியில் போய் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட அப்பா அம்மா கிட்ட சொல்ல, இதை கேட்டு பயங்கரமா உழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அது ஒன்றும் சின்ன விஷயம் கிடையாது, அதுக்கு பயங்கரமா படிக்கணும். சிஎங்காக யூன் என்ன வேணாலும் பண்ணுவான், படிக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டெல்லாம் சொல்லி கொடுக்க சொல்லி பயங்கரமா உழுந்து கதற படிச்சுட்டு இருக்காங்க. சிஎல் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ்லாம் எழுதி கிளியர் பண்ணி அந்த காலேஜ்லயுமே போயிட்டு சேர்ந்துடுறாங்க. யூன் வந்துட்டு சிஎங்க பார்த்துட்டாங்க. சிஎங் பார்த்ததும் யூனை பார்த்து ஓடி வந்து பயங்கர சந்தோஷமா ஹக் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் என்னன்னு பார்த்தா யூன் நினைச்சு பார்த்தது. ஆனா நடக்கிறதோ என்ன, எல்லாத்தையும் பின்னாடி தூக்க விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் யூன் வீட்டில் இருக்கும் பொழுது சிஎங் யூனை கூப்பிட்டு, எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, ஸோ நீ எனக்காக தான் வந்தது மட்டும் சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சேச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி வெளியில சொன்னாலும் வீட்டுக்குள்ள போயிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, வந்ததே இவளுக்காக தான் அப்படின்னு. யூனுக்கெல்லாம் கடுப்பாகிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க விளையாடுவாங்கல்ல ரக்பி, அந்த ரக்பியோட கேப்டன் தான் சிஎங்கோட பாய் ஃப்ரெண்ட். இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பேசிட்டு இருக்கிறத பார்த்து பயங்கரமா ஸ்டொமக் பர்ன் ஆகிட்டு இருக்கு யூனுக்கு. இப்படி யூன் சோகமா இருக்க. அவங்க ஃப்ரெண்ட் வந்து இன்னைக்கு மதர்ஸ் டே, என்னோட மம்மிக்கு ஃபிளாஸ் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மதர்ஸ் டேவா, இப்போதான் சிஎங்கோட பர்த்டேன்றதே ஞாபகம் வருது. இதனால அவசரமா ஓடி போயிட்டு ஃப்ளார் பொக்கே வாங்கி சிஎங் கிட்ட கொடுக்கலான்னு போகும்பொழுது சிஎங்குக்கு வந்து அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு செயின் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இதை பார்த்து கடுப்பாகி அவங்களோட காரை உடைச்சிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுவாங்க. இதுக்கப்புறத்துல இருந்து டெய்லியும் யூன் வந்து அழுக்கு ட்ரெஸ்ஸோட காலேஜில் படிக்காம கொள்ளாமல் அப்படியே படுத்துட்டு இருப்பாங்க. இதனால சிஎங் அவங்க கிட்ட போயிட்டு ஃபேஷன் டிசைனிங் தானே சிஎங் படிச்சிருப்பாங்க, அவங்க வந்து ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி இதுக்கப்புறம் நீ ஒழுங்கா காலேஜ் வந்து படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்றாங்க. இதனால யூன் லைப்ரரிக்கு வரும்பொழுது சிஎங்கோட பாய் ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து வேற ஒரு பொண்ணு கூட இருக்காங்க. சிஎங்க்கு சீட் பண்றாங்கன்றதும் யூனுக்கு தெரிஞ்சிடுது. இப்போ கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ பிரேக் கிடைக்கும்ல, அப்போ சொல்றாங்க சிஎங்கோட பாய் ஃப்ரெண்ட் வந்து நான் வந்து யூரோப் போயிடுவேன், அவளை பிரேக்கப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சிஎங்க பத்தி தான் சொல்றாங்க. இதனால சிஎங் கிட்ட வந்து யூன் தனியா போயிட்டு பேசுறாங்க. இந்த விஷயத்தையும் லைப்ரரி நடந்த விஷயத்தையும் சொல்றாங்க. ஆனா யூன் பொறாமப்பட்டு பிரிக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி சொல்றாங்கன்னு நினைச்சு தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஃபைனலா இவங்க வின் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அதுவும் யாரு கையில, யூனோட கையில தான் இருக்கு. இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா கேமை லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இந்த கேமை வின் பண்ணாதான் அவன் வந்து யூரோப் போவான். தோத்துட்டா இவளை வந்து பிரேக்கப் பண்ண மாட்டாளா அப்படின்னு நினைச்சு லூஸ் பண்ண. ஆனா இதனால சிஎங் வந்து ரொம்ப சோகமா இருக்காங்க, இந்த கேமை தோத்துருவாங்களோ அப்படின்னு. ஏன்னா அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் தானே கேப்டன். சிஎங்கோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு இவங்களுமே ஜெயிச்சு கொடுத்துட்றாங்க. இந்த கேம்ல சிஎங்கோட பாய் ஃப்ரெண்ட் டீமே வின் ஆகிடுது. ஸோ இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால யூனும் சிஎங்கும் பேசிக்கிறது இல்லை, பார்த்தா கூட ஓரமா ஒதுங்கி போயிடுறாங்க. இப்போ யூனை காமிக்கிறாங்க. யூன் வந்துட்டு பிஇடி தான் படிச்சிருப்பாங்க. ஸோ இதனால கம்பல்சரி 2 years மிலிட்ரி போகணுன்ற மாதிரி இருக்கும். ஸோ 2 yearsலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சிஎங்க பார்க்க வருவாங்க. சிஎங்க வந்து ஃபேஷன் டிசைனிங் மேலதான் இன்ட்ரெஸ்ட், பட் அமௌண்ட் வேணும்ன்றதுனால மாடலிங் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ சிஎங்க வந்து யூன் வீட்டில் விட வரும்பொழுது ஒரு புக் எடுத்து இதை மறந்துடாத அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்னதுன்னா இதுக்கு முன்னாடி ஃபேஷன் டிசைனராக தானே ஆகணும்னு சிஎங்க ஆசை இருந்திருக்கும். அப்போ இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ்லாம் போட்டுருந்துருப்பாங்க. அந்த புக்கை தான் யூன் வந்து சிஎங் கிட்ட கொடுத்துருந்துருப்பாங்க. இப்போதான் 5 yearsக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு காமிக்கிறாங்க. அதாவது யூன் வந்துட்டு மிலிட்ரி சர்வீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி அப்போவே வந்து இவங்க பேசி ஃப்ரெண்டாகி இருந்திருப்பாங்க. ஏன்னா இவங்களோட
அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் சீட் பண்றாங்கன்றது வந்து சிஎங்குமே தெரிஞ்சிருக்கும். இதனால யூன் கிட்ட சாரி கேட்டு ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் ட்ரிங்க் பண்ணிட்டு போதையிலே இருந்திருப்பாங்க யூன். சிஎங் தான் யூனை கூப்பிட்டுட்டு வந்து விட்டு அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டு கிளாத்ஸ்லாம் துவைச்சிட்டு அதுக்கப்புறம் சீக்கிரமா கிளம்பி இருந்திருப்பாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து காலை எழுச்சிக்கும் பொழுது அவங்களோட அம்மா வந்து யூன் கிட்ட சொல்ல யூன்லாம் வந்துட்டு கதறிட்டு இருக்காங்க, அவ ஏன் பண்ணா அப்படின்னு. ஏன்னா ஒரே எம்பாரசிங்கா ஃபீல் ஆகுது. அந்த டைம் தான் வந்து போறதுக்கு முன்னாடி ஒரு நோட்டையுமே விட்டு இருந்திருப்பாங்க, எனக்கு இப்ப கொஞ்சம் அவசர வேலையா இருக்கு, நான் போயிட்டேன், மறக்காம கால் பண்ண அப்படின்றது. அத வந்து யூன் பார்த்துருந்துருக்கவே மாட்டாங்க. அந்த கலவரத்துல அந்த பேப்பர் வந்து எங்கேயோ பறந்து போயிருந்திருக்கும். இப்ப கார்ல போயிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு கால் வருது. என்னன்னா இவங்க மாடலிங்கா இருந்திருப்பாங்கல்ல, அந்த ஷூட் வந்து கேன்சல் ஆகியிருக்கும். இவங்க போயிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் வந்து என்னோட ஃபேஷன் டிசைனிங்கே விட்டுட்டேனே இந்த மாடலிங்காக அப்படின்னு ஃபீல் பண்ணும்பொழுது சிஎங்க ஹாப்பியாக்கணும்னு சொல்லி ஸ்கூல்ல எகிரி குதிச்ச மாதிரி கேட்டை வந்து எகிரி குதிச்சு ஒரு பிளேஸ்க்கு போறாங்க. அந்த பிளேஸ் வந்து சிஎங்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க ஹாப்பி ஆகிடுறாங்க. இப்போ ஒரு பிளேஸ்ல சிஎங்கு யூனும் இருக்காங்க. யூன் வந்து சிஎங்க்கு ப்ரப்போஸே பண்ணிடுறாங்க. ஆனா சிஎங் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம சின்ன வயசுல லவ் பண்ணோம் தான், ஆனா அப்போ பார்த்து சிஎங் வேற இப்போ இருக்கிறது வேற அப்படின்னு சொல்லிட்டு போகும்பொழுது மேல இருந்து ஏதோ இரும்பு கீழே விழுற மாதிரி இருக்கு. இதை வந்து யூன் நோட்டீஸ் பண்ணிட்டு சிஎங்க ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி இருக்க அந்த அயன் வந்துட்டு யூன் மேல பட்டுருது. இதனால ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு அட்மிட் பண்றாங்க. என்னன்னா ஷோல்டர்ல கொஞ்சம் அதிகமாவே அடிபட்டு சிஎங்க்கு வந்து யூன் மேல ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும், இருந்தாலுமே தேவையில்ல அப்படின்னு சொல்லி தான் அவாய்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. நமக்காக இவன் இவ்வளோ பண்றானேன்றதுனால திரும்பவும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்களோட லவ் ட்ராக் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றது என்ன, எப்பயுமே பிரியாம ஒன்னாவே இருக்காங்க, ஜாலியாவும் இருக்காங்க. இதுக்கு நடுவுல யூன் வந்துட்டு நிறைய ஜாப்ஸ்க்காக அப்ளை பண்ணுவாங்க. பட் ஷோல்டரில் அடிபட்டிருக்கும் இல்லையா, இதனால எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஜாப் கிடைக்கலன்னு சொல்லி யூன் ஃபீல் பண்ணாலும் சிஎங்க வந்து ஹாப்பியாக தான் வச்சுருக்காங்க. இந்த டைமில் தான் யூனோட அப்பா இறந்துட்டாங்கன்ற நியூஸ் வருது. இதனால யூன் கூடவே சிஎங்க இருக்காங்க. அப்போது யூன் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது எனக்கு கஷ்டமான சுச்சுவேஷன்லாம் வரும்பொழுது சிஎங்க ஏண்டா பார்த்தோன்ற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்ல இதை வந்துட்டு பின்னாடி இருந்து சிஎங் கேட்டுடுறாங்க, எல்லாம் என்னாலையா, நானா பண்ண, இதே மாதிரி தான் என்னோட அப்பாவும் என்னோட அம்மாவை ப்ளேம் பண்ணிட்டு இருப்பாங்க, இதுக்கப்புறம் நமக்கு செட் ஆகுது, பிரேக்கப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் யூன் வந்து சிஎன் கிட்ட நான் சொன்னது தப்பு தான், எல்லாத்தையும் மன்னிச்சிடு, எனக்கு வந்து இப்போ ஜாப் கிடைச்சிருச்சு, என்னோட ப்ரொஃபஸர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, சூப்பர் சூப்பர், எனக்குமே பெல்ஜியம் சிட்டியில் ஜாப் கிடைச்சிருச்சு, நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்படியா சரி ஓகே பரவாயில்ல, நீ வர வரையும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இதுதான் என்னோட பனிஷ்மெண்ட்டாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது சிஎங் வந்து பிரேக்கப் சொன்னாங்க இல்லையா, அந்த முடிவுல இருந்து மாறவே இல்லை. இப்படியாக இந்த இடத்துல தான் இவங்க ரெண்டு பேரும் பிரிகிறாங்க. இப்போ அப்படியே ப்ரெசண்ட்டை காமிக்கிறாங்க. யூனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேரேஜ்க்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சிஎங்கோட மேரேஜ் பத்தி தான் சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது, அவளோட மேரேஜ்லாம் அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யூன் என்ன பண்றாங்கன்னா, போட் இருக்கும் இல்லையா, அதுல 4 பேரும் ஏறி நடுக்கடல்ல நின்றுடுறாங்க. என்னதான் நாங்க கூப்பிட்டாலும் நீங்க இந்த போட்டை திருப்பறதுக்கு ட்ரையே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள வெளியில அங்க ஆள் போட்டிருக்காங்க. ஆனா டைம் ஆக ஆக சிஎங்க பார்க்கணும்னே தோணிட்டு இருக்கு. இதனால அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எழுப்பி விட்டு யூன்லாம் வந்து தண்ணியில தொப்புன்னு விழுந்து நீச்சல் அடிச்சு ஒரு வழியா சிஎங்கோட மேரேஜையுமே போயிட்டு அட்டன் பண்றாங்க. சிஎங் வந்துட்டு ரெடியாகி ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த பிளேஸ்க்கு வந்து யூன் போகிறாங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. யூன் சொல்கிறாங்க, நான் உன்னை ஹர்ட் பண்ணல, அதுக்கு வந்து நான் ரெக்ரெட் பண்ணிட்டு தான் இருந்தேன், நான் இப்போது டீச்சராக இருக்கேன், எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, ஒருவேளை உன்னை பார்க்காம இருந்திருந்தேன்னா ஏதாவது வேலை பார்த்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பேன், ஆனால் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் காலேஜ் வந்தேன், நிறையா ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணேன், இப்போ டீச்சர் ஆகியிருக்கேன் அப்படின்னு தேங்க்யூ சொல்ல சிஎங்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, நானுமே வந்துட்டு என்னோட கரியரில் வந்துட்டு ராங் டெசிஷன் தான் எடுத்திருந்தேன், நீ தான் என்னோட லைஃப்பில் நான் தப்பான டெசிஷன் எடுக்கும் பொழுதெல்லாம் கரெக்ட் பண்ணேன், ஸோ உனக்கும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. சிஎங்கும் யூனை பார்த்துட்டு மேடைக்கு சந்தோஷமா நடந்து போக அதை சந்தோஷமா யூனும் பார்க்க இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டது, சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணது, அப்புறம் பிரிஞ்சது, இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து யூன் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அந்த மேரேஜ் ஹால்ல இருந்து வெளியில போறதோட இந்த மூவியை முடிக்கிறாங்க. என்னடா இது ரெண்டு பேரும் சேரலையா அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா, சேர்ந்தா மட்டும்தான் ட்ரூ லவ்வா என்ன? ஸ்கூல் படிக்கும்போது சண்டை உத குத்து அப்படின்ற
மாதிரி போயிட்டு இருந்த ஹீரோயினை பார்த்ததுக்கு அப்புறமா படிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினாலவே காலேஜையுமே ஜாயின் பண்ணி இப்போ நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. ஹீரோக்கு மட்டும் இல்ல, ஹீரோயினுக்கும் அப்படிதான். அவங்களுக்கு ஃபேஷன் டிசைனிங் தான் பிடிக்கும். மாடலிங் சைடில் போகும்பொழுது ஹீரோ தான் உனக்கு வர்றத நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஹீரோயினோட லைஃபும் ஹீரோனால தான் நல்லா இருக்கு. இப்படி இருக்க ரெண்டு பேரும் சேரலனாலும் இதை ஹாப்பி என்டிங் தான் நம்ம நினைக்கிறோம். நீங்களே சொல்லுங்க, இந்த மூவி எப்படி இருந்தது? சரி, ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ஃபீல் குட் மூவியில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.